கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கால் துர்நாற்றம் அதிகளவு வீசுவதாகவும் அதனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி பாஜக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை போத்தனூர் பகுதியில் உள்ளது வெள்ளலூர் குப்பை கிடங்கு. இந்த குப்பை கிடங்கில் கோவையில் உள்ள 100 வார்டுகளிலும் எடுக்கப்படும் 1000 டன் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகின்றன. இந்த குப்பை கிடங்கில் தற்போது 12 லட்சம் டன் குப்பைகள் தேங்கியுள்ளது என கூறப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கு 686 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. தற்போது இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கை மாற்ற வேண்டும் என கூறி ஸ்ரீராம் நகர், அருள்குமரன் நகர், காந்திஜி மண்டபம், ஜிடி டேங்க், நவீன் நகர், அன்பு நகர் உள்ளிட்ட பொதுமக்கள் வெள்ளலூர் குப்பை கிடங்கு இருப்பதால் துர்நாற்றம் அதிகளவு வீசுவதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோல நிலத்தடி நீர் மஞ்சளாக இருப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் மாசடைந்தும் இருக்கிறது. உடனடியாக வெள்ளலூர் குப்பை கிடங்கை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி பாரதிய ஜனதா மற்றும் பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த பொதுமக்கள் குப்பை உங்களுக்கு காசு, குப்பை எங்களுக்கு மாசு, குப்பை வாசம் குலநாசம் வேண்டும் என்றே இந்த பேருந்து நிலையம் வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் மாநகராட்சிக்கு நிலம் அளித்தவர்கள் இன்று குப்பைக்கு நடுவில் இருக்கிறார்கள் என பல்வேறு பதாகைகளை வலியுறுத்தி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.